போன வருஷம் சிவகங்கை மாவட்டத்தில் அஜித்குமாரா அந்த மாணவன் யார் கொண்டது? காவல்துறையினர் போலீஸ்காரங்க அடித்து கொண்டாங்க. அந்த வழக்கையும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை சூமோட்டோ வழக்காக எடுக்குது. அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வழக்குகள் சூமோட்டோ வழக்கை எடுத்தோம், அதில் நம்ம என்னென்ன வார்னிங் கொடுத்தோம், அதையெல்லாம் ஏன் போலீஸ்காரங்க செயல்படுத்துவதில்லை, ஏன் நடைமுறைப்படுத்துவதில்லை? அப்போ இந்த போலீஸ்காரங்களுக்கு மக்களை பற்றியும் கவலை இல்லை, மன்னர்களாகிய ஆட்சியாளர்களை பற்றியும் கவலை இல்லை, சட்டத்தை பற்றியும் கவலை இல்லை, நீதியை பற்றியும் கவலை இல்லை, நீதிமன்றங்களை பற்றியும் கவலை இல்லை. அப்படிதானே அர்த்தம்? நாம் ஏன் இவ்வளோ சீரியஸாக பார்க்குறோம்னா, இந்த மாதம் நமக்கு நிறைய படிப்பினையை தந்திருக்கிறது. கரூரில் விஜய் ப்ரோக்ராமில் மனித உயிர்கள் இறப்பு. போன வாரம் இந்த இடைப்பட்ட காலத்தில் மதுரை மாவட்டம் மேலூர் பகுதியில் போலீஸ்காரங்க விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் கொல்லப்பட்டதா சர்ச்சை வந்திருக்கு. அது இன்னும் முடிவு தெரியல. இப்போ 4 நாளைக்கு முன்னாடி திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது. இது ரொம்ப கொடுமையிலும் கொடுமையான செய்திங்க. இது எல்லாமே ஒரு நீதிமன்ற எல்லைக்குட்பட்ட ஒரு குறிப்பிட்ட கால பகுதிக்குள்ளேயே நடக்குது. அப்போ காவல்துறையினர் யாருமே எந்த வேலையுமே செய்யறதில்லை. இவங்களால சட்டத்தை நிலைநாட்ட முடிவதில்லை, திருட்டு வழிப்பறியை கண்ட்ரோல் பண்ண முடியறதில்ல, கொள்ளையையும் கண்டுக்கிறதில்ல, கொலையையும் தடுக்க முடியறதில்ல, கொலை குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி தரவும் முடியல.